ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, சீரகம் இந்த 4ஐயும் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, வரமிளகா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதோட கட் பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முருங்கைத்தழை எடுத்து அதையும் சிறுசாக கட் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் அந்த விழுது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது கூட ராகி மாவையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிட்டோம், அதனால் உப்பு வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் பிசைஞ்சு வச்சுருக்க அந்த ராகி மாவை சிறுசாக பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதை தட்டி வடையாக கூட போடலாம், ஆனால் எங்கள் வீட்டில் பக்கோடா மாதிரி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான், சிம்பிளான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ராகி வடை ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்ததும் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு சுட செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்க வில்லேஜ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.